வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்து சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்ந்ததை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு போகணும், 10 to 1 கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மித்த சொல்றாங்க, கேன்டீன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க. வேலையை பத்தி நான் யோசிக்கலாமே தான், வீட்டுல என்ன சொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. என்னி சொல்றாங்க, நீங்க பாட்டிட்ட சொல்லவே வேணாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அத்தைக்கு தெரியாம போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் சொல்றாரு, பாட்டிட்ட சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா, உன்னை போகவும் விட மாட்டாங்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுமா, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா அவங்களோட கேன்டீனுக்கு சம்பந்தப்பட்ட பொருளை ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க. அதை ட்ரக்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. வண்டி ஓட்டுற டிரைவர் சொல்றாரு, வீட்டு முன்னாடி நிக்கிற காரை எடுக்க சொல்லுங்கம்மா, அங்க வந்தாதான் பொருள்லாம் இறக்க முடியும், எல்லாம் வெயிட்டான பொருளா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. செலியன் இருக்கானாடா, கார் எடுத்து உள்ள வைக்க சொல்லுடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் சொல்றாரு, செலியன் வெளியில போயிட்டாமா, நான் எடுத்து காரை உள்ள வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்கிட்ட கூடடா, நீ தான் எனக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுத்துருக்கல, நானே பார்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த டைம்ல கோபி இப்போ வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. பாக்கியா ரொம்ப ஸ்டைலா ரிவர்ஸ் எடுக்கிறாங்க காரை. வீட்டுல போய் பார்க் பண்ணிடுறாங்க. என்னடா இது, பல வருஷம் டிரைவிங் பண்ணவ மாதிரி ரொம்ப ஸ்டைலா ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அடுத்ததா கோபி அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசுறாரு. எதுக்காக இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணனே தெரியல, நான் சந்தோஷமா வாழ்றேனானே தெரியல அப்படின்னு புலம்புறாரு. இப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு. இனியா டியூஷன் போறதுக்காக என்கிட்ட சைக்கிள் கேட்டா, உடனே மயுமே எனக்கும் சைக்கிள் வேணும்னு கேட்டா, அதனால சரி சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு கடைக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நியூ சூஸ் பண்ண சைக்கிளோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமாடா, 27,000 அப்படின்னு சொல்லி புலம்புறாரு கோபி. 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வீட்டை சுத்தி ஓட்டுறதுக்கு அவ்வளவு விலை கொடுத்தாடா வாங்கணும் அப்படின்னு கேக்குறாரு கோபி. பட்ஜெட் பார்த்து சைக்கிள் வாங்கிக்கோமா அப்படின்னு நான் சொன்னேன் ராதிகாட்ட அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்க பொண்ணுக்கு மட்டும் பிராண்டடா சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க, என் பொண்ணுக்கு மட்டும் கணக்கு பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டாடா ராதிகா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மட்டும் உன் கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க கணக்கு பார்த்து செலவு பண்ணிருப்பாங்க, நீ கவலைப்படாம இருந்திருப்ப அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த இடியட் பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதடா அப்படின்னு கோபி சொல்றாரு. என்னோட கிராஃப் கீழே போயிட்டே இருக்கு, அவன் என்னடா மேல போயிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. பெரிய கேன்டீனோட கான்ட்ராக்ட் எடுக்கிறா, சமையல் வேலை பாக்குறா, மசாலா பொருள் பண்றா, இந்த மாதிரி என்னென்னமோ பண்றாடா அவ அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னா பாக்கியா கார் ஓட்டுறாடா, ஸ்டைலா போய் பார்க் பண்றா, அதுவும் நான் பாத்துட்டு இருக்கும் போதே அப்படின்னு சொல்றாரு. எப்படா இவர் நம்மள டைவர்ஸ் பண்ணுவாரு, எப்படா வெளியில வரலான்னு இருந்தா போல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாரு கோபி. பாக்கியா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேர போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எழில்கிட்ட. எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமா இருமா, உன்னை பாக்குறப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அடுத்ததா கோபி இப்போ ராதிகா வீட்டுக்கு போறாரு. இனியாவை பக்கத்துல கூப்பிடுறாரு. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. தாத்தா, டேடி மேல ஏதோ பேட் ஸ்மெல் வருது தாத்தா அப்படின்னு இனியா சொல்றாங்க. குடிச்சிருக்கியாடா அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. ஆமா, நான் ஃபுல்லா குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. என்னது இது புது பழக்கம் அப்படின்னு கண்டிக்கிறாரு கோபியோட அப்பா. புது பழக்கம் தான் இது, நான் என்ன புதுசு புதுசா நிறைய பழகிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பிள்ளைங்க இருக்குதுங்க, என்ன பேச்சு பேசுற அப்படின்னு கோபி அப்பா திட்டுறாரு. ராதிகா வந்து, என்ன கோபி குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ யாரு, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஸ்டெடியா எழுந்து நானே போவேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு. ஆனா தடுமாறி கீழே விழுந்துடுறாரு கோபி. ராதிகா இப்போ கோபியை கூப்பிட்டுட்டு ரூம்ல போய் படுக்க வைக்கிறாங்க. இனியா ராதிகாட்ட சொல்றாங்க, டேடி அங்க இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாரு, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு ராதிகாட்ட சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, நான் என்ன பண்ணனேன், கோபி இப்படி பண்ணது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன போய் காரணம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அங்க இருக்கிறப்ப டேடி இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது, இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே பண்றாரு, அப்ப நீங்க தானே காரணம் அப்படின்னு சொல்றாங்க இனியா. இனியா, நீ அமைதியா இரு அப்படின்னு தாத்தா கண்டிக்கிறாரு. நானா அவரை கூட இருந்து குடிக்க சொன்னேன் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி அப்பா சொல்றாரு, காரணம் நீன்னு நான் சொல்லலமா, ஆனா அந்த வீட்டுல இந்த மாதிரிலாம் நான் கோபியை பார்த்ததே கிடையாது, எனக்கு அவனை இப்படி பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட நான் தான் காரணம் நீங்களும் சொல்றீங்களா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. இனியா வெளியில போலாம் அப்படின்னு தாத்தா இனியாவை கூப்பிட்டு வெளியில போயிடுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு மயு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.